வசந்தனை காதல் என்று பேர் சூட்டியே காலம் தந்த சொந்தம் இது என்னை போலே பெண் குழந்தை சின்ன மகராணியே மகளாக வந்தாய் சிரிப்பால் எந்த நெஞ்சில் சந்தோஷம் தந்தாய் கை வீசும் ஜன்னல் நீலா நீ வந்த வேளை வாழ்க்கை பாதை எங்கும் வரவேற்பு மாலை எங்கள் வீட்டு கடிகாரத்தில் எல்லா நேரமும் இன்பம். இது அந்த மாமா எல்லாம் தெரியல, அவங்க எல்லாம் தந்து முடிச்சிட்டாங்க. இது வேற யாரோ வந்திருக்காங்க பிள்ளைக்கு. யார் கொடுத்து விட்டுருப்பாங்க? சரி, முதல் இன்னொரு நேம் மட்டும் சொன்னீங்க. நீங்க சொன்ன நேமுக்குள்ள தான் இருக்கிறாங்க. முதல் கொஞ்சம் பேர் சொன்னீங்கல்ல, அதுல யாரோ ஒருத்தங்க தந்திருப்பாங்க. ஓகே, இல்ல சொல்லலையே. அவட்ட பேர் என்ன? நீ வாழ்ந்திட வேண்டும் அன்பும் அறிவும் எங்கும் வேறே ஆசை பிறந்தார் வாழ்க்கையிலே தங்க மகள் நீனு எங்கள் குடும்பத்தில் வந்து
நல்ல வணக்கம். இன்னைக்கு என்ன விசேஷம்? சத்தமா கதைச்சால் விழாங்க என்ன விழா? பிறந்த நாளே எத்தனாவது பிறந்த நாள்? 13வது பிறந்த நாள். கூட 13வது பிறந்த நாளை சிறப்பிக்கிறதுக்காக ஒருத்தவங்க எங்களை அழகி சர்ப்ரைஸ் ஊடாக நிறைய பரிசு பொருட்களை அனுப்பியிருக்கிறாங்க. அதை நாங்கள் ஒன்றா தருவோம். நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் கண்டுபிடிக்காட்டி எங்களோட அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதுக்கு நீங்கள் சந்தர்ப்பம் விடுவீங்க இல்லை, பிள்ளைய தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா கண்டுபிடிப்பீங்க தானே அச்சா பிள்ளை. மிக்கி முதல்ல நீங்கள் அந்த சாக்லேட் பாஸ்கெட்டை கொடுங்க. பிள்ளைக்கு சாக்லேட் என்ன நிறைய பிடிக்குமா? என்ன சாக்லேட் பிடிக்கும்? எடுத்து காட்டுங்க. அம்மா கிட்ட வாங்க, நல்லா கிட்ட வாங்க, இங்க கிட்ட வாங்க, மிக்கி கிட்ட வாங்க, எடுத்து காட்டுங்க. எந்த சாக்லேட் டெய்லி இது இந்த சாக்லேட் பாஸ்கெட்டுக்கு இன்னும் ஒரு பொருள் வந்து இருக்கு. நீங்க ஒவ்வொன்றே வெளியே எடுத்து எடுத்து என்ன பொருள்னு கண்டுபிடிக்கும். கண்டுபிடிங்க வாங்க. அதுக்கையா திறந்து பாருங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கேயும் சாக்லேட் தான் இருக்கு, கூடைக்கு தான் இருக்கு. அதுக்குரிய பொருள் என்னன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அந்த பக்கத்தால மற்ற பக்கம் எடுத்து வெளியே வைங்க. எல்லாம் சாப்பிட்றதா நீ கொண்ட ஏன்னா என்ன இருக்கு எடுத்து காட்டுங்க பாப்போம். என்ன இருக்கும், என்ன இருக்குன்னு பாப்போம். என்ன இருக்கு சத்தமா கதைங்க விளாங்க. செயின் இருக்கு. என்ன செயின் பிடிக்குமா? அப்படி அப்ப இந்த செயினை யாரை கொண்டு போடுவோம்? உங்களுக்கு தாத்தாவை கொண்டு போடுவோமா? தாத்தா வாங்க வாங்க, பாட்டியும் வாங்க, பாட்டியும் அழக்கூடாது. என்ன அழகுறீங்க? தாத்தா வாங்க. பாட்டியும் வாங்க பக்கத்துல. இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடி வாங்க பாட்டி விளையாட்டு. சரி பாட்டி வாங்கி போடுங்க. 2 பேரும் சேர்ந்து தாத்தாவை பாட்டி நங்கிரிய பிள்ளைக்கு தங்க நகைய. தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் நன்றிகள். மற்றது இன்னும் நிறைய பரிசு பொருட்கள் வந்திருக்கு பிள்ளைக்கு. அடுத்ததா ஒரு பெரிய கேக் ஒன்று வந்திருக்கு. அந்த கேக்கு ஒன்று வாங்குவோம் பிள்ளை. என்ன அப்பாட்ட கொடுங்க கேக்கு. சரி ஓகே. அது வழி மிக்கி கிட்ட வாங்க. இப்போ நாங்கள் உங்களுக்கு வந்த பரிசு பொருட்கள் எல்லாத்தையும் தந்து கொண்டே இருக்கிறோம். என்ன பிள்ளை அதான் இங்கே வந்து நீங்கள் யாருன்னு சொல்லி இல்லையே. யார் அனுப்பியிருப்பாங்க? இந்த கேக் யார்கிட்டையும் கேட்டு அனுப்பிக்கலாம். இந்த கேக் தான் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொன்னவங்க யார்கிட்ட கேட்டு அனுப்பி? அப்பாட்டையா? ஆனால் அப்பா அனுப்பேன். மிக்கி கிட்ட வாங்க. அப்பா அனுப்பிடுறேன். இன்னும் ஒரு ஆள் சேர்த்து தான் அனுப்பிடுறேன். குழப்பம் இல்லை, சின்ன பிள்ளை தானே. அப்ப இன்னும் ஒரு ஆள் சேர்ந்து அனுப்பியிருக்காங்க. யாரு
அனுப்பியிருப்பாங்க சேர்ந்து? அப்பாவோட சேர்ந்து அனுப்புறேன்னு யார் அனுப்பியிருப்பாங்க? அப்பாவோட சேர்ந்து அனுப்பினார் யாரு? பிள்ளையோட அம்மா. ஏன்னா பிள்ளையோட அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இந்த கேக்கையும் இந்த பாஸ்கெட் போர்டையும் அனுப்பியிருக்காங்க. மற்ற இன்னும் உங்களுக்கு நிறைய பாட்டு பிரேம் வந்திருக்கு, அதை ஒன்றுண்டா பார்ப்போம். என்ன கொடுங்க. சரி, அப்பா பிரித்து காட்டு பார்ப்போமே. போட்டோல இருக்கிறது யாரு? பர்த்டே கேள்வி போட்டோல இருக்கிறது என்ன பிடிச்சிருக்கா? போட்டோ யார் அனுப்பியிருக்காங்க இந்த வாழ்க்கை பிள்ளைங்க? அக்காச்சி. என்ன அக்காச்சி நிற்கிறாங்களா? பக்கத்தில் வாங்க. அக்கா இருக்கா? கட்டி பிடிச்சி பிள்ளைக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி விடுங்க. முட்டை முறுக்கு தேங்க்யூ சொல்லுங்க. சரி, அவங்க அக்கா ஒரு கவிதையை வந்து வாழ்த்து பிரேமில் போட்டுருக்காங்க, அந்த கவிதையை வாசிப்போம். அக்கா வாசிப்பீங்களா? தங்கமான தங்கச்சி, தமக்கையின் இன்பமான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தங்கமான தங்கச்சி, தமக்கையின் இன்பமான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என் இனிய உடன்பிறப்பே, நம் குடும்பத்தின் உயிர் துடிப்பே, என் இனிய உடன்பிறப்பே, நம் குடும்பத்தின் உயிர் துடிப்பே, உன் வாழ்வில் துன்பங்கள் தொலையட்டும், இனி இன்பங்கள் விளையட்டும். உன் வாழ்வில் துன்பங்கள் தொலையட்டும், இனி இன்பங்கள் விளையட்டும். வசந்தமென வாழ்வு மலர மென நிறைந்த வாழ்த்துக்கள். வசந்தமென வாழ்வு மலர மென நிறைந்த வாழ்த்துக்கள். தங்கமே என் தங்கையே, தங்கமே என் தங்கையே, இப்புறவி போல் எப்புறவியிலும் நீயும் நானும் உடன் புறப்பாயே. இப்புறவி போல் எப்புறவியிலும் நீயும் நானும் உடன் புறப்பாகே. கருவாகி உருவாகிட வேண்டும் என் உயிரான உறவே, என் உயிரான உறவே. எந்நாளும் உன் வாழ்வு பொன்னாளாய் மாறிட இந்நாளில் இதயம் நிறைந்த வாழ்த்துக்கள் சொல்லுகின்றோம். உள்ள நிறைந்த வாழ்த்துக்களோடு உன்னக்கா ஜனு. அடுத்த வாழ்த்து பிரேம பாப்போம். அவள பாப்போமா? சத்தமா கதைக்கணும். என்ன இந்த வாழ்த்து பிரேம யார் அனுப்பியிருக்காங்க? சத்தமா சொல்லுங்க. அம்மா அப்பா. இன்னும் ரெண்டு படம் கிடக்கு, இந்த முறை அந்த படம் கிடக்கு. யார் அந்த மாமா? நிக்கிறேரா இதுல? இந்த மாமா இருக்க வரையலுமா இதுல? என்ன பேர்? இலு மாமா. சரி, அவர் இல்ல போலடாக்கு. இந்த வாழ்த்து பிரேமிலையும் கவிதை போடணும் மட்டும் எங்களுக்கு ஒரு கட்டாயம். கவிதை இல்லாம வாழ்த்து பிரேம் இருக்கக்கூடாது. அப்ப அடுத்த அந்த கவிதையையும் வாசிப்போம். இந்த கவிதையை உங்களோட அப்பா தான் உங்களுக்காக எழுதியிருக்கு. அப்பா வாசிங்க. கிட்டவா நெருக்கிவா. உன் மணலைச் சொல் என் மயம் மயக்கும்பில், உன் மணலைச் சொல் என் மனம் மயக்கும்பில். உன் குழந்தை குறும்பு என் குணம் காக்கும் கரும்பு, உன் குழந்தை குறும்பு என் குணம் காக்கும் கரும்பு. இந்த தந்தை கூட தாயாக மாறினேன், என் தாயாகிய சேய் உன்னை சுமப்பதற்காக. இந்த தந்தை கூட தாயாக மாறினேன், என் தாயாகிய சேய் உன்னை சுமப்பதற்காக. விஷ் பை அம்மா அப்பா மாம். சரி, ஓகே. இன்னும் ஒரு பிரேம் ஒன்று இருக்கு, அதான் உங்களுடைய கடைசி
இந்த பிறந்த நாளுக்குரிய அழகி சர்ப்ரைஸ் ஊடாக வந்த கடைசி பரிசு. அதை உடைக்க முதல்ல யார் அனுப்பியிருப்பாங்க சொல்லுங்க பாப்பா. நெருங்கிய உறவுகள் தான் அனுப்பி பெரிய உறவு. அப்பப்பாவும் அப்பம்மாவும் அனுப்பியிருக்காங்க. பிள்ளைங்க பிள்ளைன்னு குழப்பக்கூடாது. அப்பப்பாவும் அப்பம்மாவும் சேர்ந்து அனுப்பியிருக்காங்க. பாப்பா பிடிச்சிருக்கா? சரி. இந்த பாட்டு பிரேமை வந்து உங்களோட தாத்தாவும் பாட்டியும் அனுப்பியிருக்கிறாங்க. அதுக்கு முதல் ஒரு பிரேம் வந்தால் தானே அதை உங்களோட அக்கா அனுப்பியிருக்கிறாங்க. அதுக்கு முதல் ஒரு பிரேம் வந்தால் தானே அதை வந்து உங்களோட அப்பாவும் அம்மாவும் சேர்த்து அனுப்பியிருக்கிறாங்க. கேக்கு உங்களோட அப்பா உங்களுக்கு பிடிக்குமென்னு சொல்லி தானாகவே போய் ஆர்டர் கொடுத்து வாங்கி தந்துருக்குறாங்க. மற்ற சாக்லேட் கூட உங்களோட அம்மா தந்துருக்குறாங்க. எல்லாருக்கும் பிள்ளை என்ன சொல்ல போறீங்க? சத்தமாக சொல்லுங்க. தேங்க்யூ. திருப்பவும் எங்களுடைய அழகி சர்ப்ரைஸ் சார்பாகவும் இந்த பரிசு பொருட்களை அனுப்பிய உங்களோட அப்பா அம்மா மற்ற தாத்தா உங்களோட அக்கா எல்லா சார்பாகவும் பிள்ளைக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே.
ஏனென்றால் உன் பிறந்த நாள். உலகப் பூக்களின் வாசம் உனக்கு சிறை பிடிப்பேன். உலர்ந்த மேகத்தை கொண்டு நிலவின் கரை துடைப்பேன். ஏனென்றால் உன் பிறந்த நாள். ஏனென்றால் உன் பிறந்த நாள். கிளை ஒன்றில் மேடை அமைத்து ஒளி வாங்கி கையில் கொடுத்து பறவைகளை பாடச் செய்வேன். இலையெல்லாம் கைகள் தட்ட அதில் வெல்லும் பறவை ஒன்றை உன் காதில் கூவச் செய்வேன். உன் அறையில் கூடு கட்டிட கட்டளையிடுவேன். அதிகாலை உன்னை எழுப்பிட உத்தரவிடுவேன். ஏனென்றால் உன் பிறந்த நாள். ஏனென்றால் உன் பிறந்த நாள். மலையுச்சி எட்டி பனி கட்டி வெட்டி உன் குளியல் தொட்டியில் கொட்டி சூரியனை வடிகட்டி பனியெல்லாம் முடுக்கிடுவேன். உன்னை அது குளிக்கத்தான் இதன் பார்த்து இறக்கிடுவேன். கண்ணில்லா பெண் மீன்கள் பிடித்து உன்னோடு நான் நீந்த விடுவேன். நீ குளித்து முடித்து துவட்டத்தான் என் காதல் மடித்து தந்திடுவேன். ஏனென்றால் உன் பிறந்த நாள். ஏனென்றால் உன் பிறந்த நாள். நெஞ்சத்தை வெதுப்பகமாக்கி அணிச்சல் செய்திடுவேன். மெழுகு பூக்களின் மேலே என் காதல் ஏற்றிடுவேன். நீ ஊதினார் அணையாதடி. நீ வெட்டவே முடியாதடி. உன் கண்களை நீ மூடடி. என வேண்டுமோ அதை கேளடி. ஏனென்றால் உன் பிறந்த நாள். ஏனென்றால் உன் பிறந்த நாள். ஓ ஓ ஓ ஓ ஓ கட்டி பாப்பாவுக்கு காலேலோ. பொம்முக்குட்டி அம்மாவுக்கு ஆராரோ. தங்க கட்டி பாப்பாவுக்கு காலேலோ. மாறாமல் வந்த செல்வம் வீடேறி வந்த தெய்வம். தேடாமல் தேடி வந்த தாழம் பூச்சரம். பொம்முக்குட்டி அம்மாவுக்கு ஆராரோ.
சூட்டியே காலம் தந்த சொந்தம் இது என்னை ரெண்டு தாய்க்கொரு பிள்ளை என்று வாழ்ந்திடும் முல்லை உன்னை யார் சுமந்தாரோ உன்னை நீ உனக்கென்ன வேணும் சொல்லு உலகத்தை காட்டச் சொல்லு புது இடம் புது மேகம் தேடி போவோமே பிடித்ததை வாங்கச் சொல்லு வெறுப்பதை நீங்கச் சொல்லு புது வெள்ளம் புது ஆறு நீந்தி பார்ப்போமே இருவரின் பகல் இரவு ஒரு வெயில் ஒரு நிலவு தெரிந்தது தெரியாதது பார்க்க போறோமே உலகென்னும் பரமபதம் விழுந்த பின் உயர்வு வரும் நினைத்தது நினையாதது சேர்க்க போறோமே ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழே அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல